ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐ ரிசல்ட் எப்போ வரும், அப்புறம் அந்த எஸ்ஐ கிரேஸ் மார்க் கேஸ் என்னாச்சு, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிரேஸ் மார்க் கேஸ் வந்துட்டு நமக்கு ஹியரிங் எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா ஜூலை 27, அதாவது இந்த மாதம் 27 வர்ற மண்டே வந்துட்டு ஹியரிங் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, இதை நம்பர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் ஜஸ்டிஸ்னா நம்ம பிடி ஆஷா மேம் தான். ஸோ இது வந்துட்டு 104 தான் நம்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு ஹியரிங் ப்ராப்பராக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஸோ அந்த கிரேஸ் மார்க் கேஸோட ஆர்டர் காப்பி நம்ம எடுத்து பார்த்தோம், அதாவது அதில் கடைசியாக கொடுத்துருந்த ஆர்டர் காப்பி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க எந்தெந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்னென்ன கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்பீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 13, 126, 25, 68. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க அப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த 13, 126, 25, 68 இதுக்கெல்லாம் அப்பீல் பண்ணியிருப்பாங்களா? ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கன்சிடரிங் த சப்மிஷன் மேட் பை த லேர்ன்டு கவுன்சில் அப்பியரிங் ஆன் எதர் சைட் அண்ட் ஆன் பர்சுவல் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் அவைலபிள் ஆன் ரெக்கார்ட், த கோர்ட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கொஸ்டின் நம்பர் 25. ஸோ மற்ற கொஸ்டின்லாம் ஓகே, இந்த 25ல் வந்துட்டு இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு நாங்கள் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, அதனால இந்த கொஸ்டின் நம்பர் 25க்கு மட்டும் இன்னொரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அதை ரீகன்சிடர் பண்ணி ரீகான்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது எப்போனா அடுத்த நெக்ஸ்ட் டேட் ஆஃப் ஹியரிங், அடுத்த ஹியரிங்குள்ளே நீங்கள் இதை வந்துட்டு ரீகான்ஸ்டியூட் பண்ணிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்த ஹியரிங் வந்துட்டு 27 போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த ஹியரிங்குள்ளே எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அந்த கொஸ்டின் நம்பர் 25க்கு இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ஆர்டர் காப்பியில் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ போர்ட் சைட்லேருந்து அந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு என்ன அதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த கேஸும் தீந்துடும். ஸோ அந்த கொஸ்டின் நம்பர் 25 அதை அவங்க முடிக்கிற வரைக்கும் நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு கம்மி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ வேறு ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.